நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் சனமன் ஜேஜே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கொரியர்காரங்க வந்து மிஸ்டர் எம்ரே இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை வாங்கி பிரிக்கிறாங்க. அதில் ஒரு ஃபைல் இருக்குது, அதை டேபிள் மேலே வச்சிடுறாங்க. அப்போ அங்கே குலீஸ் வராங்க. குலீஸ் அண்ட் சனம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சனம் சொல்கிறாங்க. குலீஸ் நான் உனக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சாசேஜ் வேணும், அது கூட சீஸ் வச்சு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ குலீஸ் சொல்கிறாங்க, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொண்ணாக இருக்க, உன்கிட்ட பழகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சான் சார் வராரு. சான் வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. அவரை பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். அவரை பார்த்து குலீஸ் அண்ட் சனம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போ குலீஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி. சனம் கேட்குறாங்க, அழகாக இருந்தேன் என்ன பண்ண, குணம் கரெக்டாக இருக்கணும்ல, நல்லவராக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சான் சார் டேரெக்டாக இவங்கள நோக்கி தான் வராங்க. அப்போ சனம் கேட்குறாங்க, என்ன இவர் நம்மளை நோக்கி வராரு அப்படின்ற மாதிரி. போலீஸ் வரட்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேரெக்டாக சான் வந்துட்டு, சனம் லாஸ்ட் 3 மந்த்ஸுக்குள்ளே நம்மளோட கேம்பெயின் ஃபைல் எல்லாமே என்னோடய கேபினுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சனம், ஓகே மிஸ்டர் சான், ஆனால் உங்கள் கேபின் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய அப்பாவோட கேபின் தான் என்னோடய கேபின் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே சான், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சனம் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இந்த சைடு குலீஸ் வந்து சான் மேலே வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை, கண்ணை சுட்டாமல் அவரை பார்த்துட்டே இருக்காங்க. சனம் வந்து மற்ற ஃபைல் எல்லாத்தையும் எடுக்கும் போது எம்ரேக்கு வந்து அந்த ரெட் கலர் ஃபைலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போய் ரூமில் போய் பார்த்தா ரூமில் யாருமே இல்லை. இவங்க உள்ளே போன நேரம் பின்னாடியே நம்ம சான் சார் வராங்க. சான் வந்ததோடு பார்த்து நம்ம சனம் பயந்து எல்லா ஃபைலையும் கீழே போட்டுடுறாங்க. அதோட அந்த ஃபைலை 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சனமோட கையில் தாடி வச்சவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்க நேம் எல்லாம் எழுதி வச்சுருப்பா இல்லையா, அந்த நேமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்னோடய ஹாபி அப்படிங்கவும் சான் எதுவுமே சொல்லாமல் அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ சனமுக்கு அவங்க அக்கா கால் பண்ணுறாங்க. அவங்க அக்கா லைலா கால் பண்ணுறாங்க. சனம் வந்துட்டு, ஓகே சான் சார், நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லவும், ஓகே நீ போ, அண்ட் தேங்க்யூ சொன்னதோட வேலையை செஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரி சான் சொல்லிடுறாங்க. சனம் வெளியே வந்து அவங்க அக்காவோட கால் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க, மிஸ்டர் எம்ரே வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா காஃபி குடிப்பாங்க, கரெக்டாக கொடுத்துரு, அண்ட் யாராவது ஆஃபீஸில் என்னை தேடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே லைலா ஃபோனை வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபோனை வச்சதோட சனம் வந்து எம்ரேக்கு காஃபி கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்க போகிறப்ப அங்கே எம்ரேக்கு அவங்க ஐலின்கிட்டேருந்து கால் வருது. ஐலின் வந்து கேட்குறாங்க, நம்மளோட பார்ட்னர்ஷிப்கான ஃபைலை நான் இன்றைக்கி ஒரு ரெட் கலர் ஃபைல் போட்டு கொரியர் அனுப்பியிருந்தேனே, வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவர் வந்து ஐலினுக்கு வாங்கி வச்சுருந்த ரிங்கை அவரோட கோட் பாக்கெட்டில் வைக்கிறாங்க. நம்ம சனம் காஃபி எடுத்துகிட்டு வரப்போ அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம சனம் உள்ளே போகிறாங்க. அவருக்கு சனம் பின்னாடி வந்தது தெரியாமல் திரும்பவும் அந்த கோட்டில் காஃபி கொட்டிடுது. அப்போ அந்த கோட்டை அவர் வந்து குலீஸ்கிட்ட கொடுத்து ட்ரை வாஷ் பண்ண சொல்லிவிட்டு திருப்பி வந்து அந்த ஃபைலில் இருக்க மாதிரி கொரியர் எதுவும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி சனம் கிட்டே கேட்குறாங்க. சனம் சொல்கிறாங்க, ஆமாம் சார், ஒரு கொரியர் வந்துச்சு, அதில் ஒரு ரெட் கலர் ஃபைல் இருந்துச்சு, நான் தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே அந்த ஃபைல்னு கேட்கும். ஐயோ சாரி சார், அந்த ஃபைலை வந்துட்டு நான் தெரியாமல் சான் சாருக்கு கொண்டு போன ஃபைலோடு வச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபைல் மட்டும் எங்கள் அண்ணன் கையில் கிடச்சிச்சின்னா லைலாவுக்கு வேலை போன மாதிரியே உன் வேலையும் போயிடும், இப்போ எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ சனம் கேட்குறாங்க, அந்த ஃபைலில் என்ன சார் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், ஆனால் எனக்கு அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு. ஓகே, நான் அதை எப்படியாவது எடுத்து தரேன், ஆனால் எல்லா ஃபைலும் பிளாக்காக இருக்குது, அதில் இந்த ரெட் கலர் ஃபைல் எடுத்தால் தெரிஞ்சிடாதா அப்படின்னு. இல்லை, அண்ணன் அதை பார்த்துருக்க மாட்டார், நீ எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடு, எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ரே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
நம்ம சனம் வந்துட்டு என்னடா பண்ணுறது, எப்படியாவது அதை எடுத்தாகணுமே அப்படின்ற மாதிரி கையில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துண்டும் அண்ட் வந்து அந்த க்ளீனிங் இதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நான் க்ளீன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சான் கிட்ட சொல்கிறாங்க. சான் கேட்குறாங்க, இங்கே இருக்க ஜன்னலெல்லாம் சுத்தம் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு. இல்லை இல்லை, ஃபைல்ஸ்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது, அதனால அவங்க ட்ரெஸ்ஸும் அழுக்காகுது, அதை நான் க்ளீன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது சான் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஃபைலை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சனம் எனக்கு பிரிண்ட் எடுக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி போ குலீஸ்கிட்ட கேளு, குலீஸ் சொல்லுவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்களே வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த ஆஃபீஸில் நான் யார்கிட்ட ஏதாவது கேட்டாலும் நான் ஓவராக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் என்னை கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே சான் ஓகேவா, நான் உனக்கு எடுக்க சொல்லித்தரேன், உன்னை யார் கலாய்க்கிறான்னு சொல்லு, அவங்களே நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. சானும் சனமுக்கு எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டு சான் போயிடுறாங்க. நம்ம சனம் ஒவ்வொருத்தர் கூடயா வந்து வந்து அந்த கேபினை எட்டி பார்க்குறாங்க. அந்த ஃபைல் சான் பார்த்துட்டாரா இல்லையா, சான் அந்த கேபினை விட்டு வெளியே போனால் நம்ம அந்த ஃபைலை போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் சான் வெளியே போகிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி நைட் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் முடிகிற டைம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சான் வெளியே போயிடுறாங்க. இவங்க எம்ரேயோட ரூம்குள்ளேருந்து வந்து சானோட ரூமில் அந்த ரெட் கலர் ஃபைல் எடுத்து பேக்கில் வச்சிடுறாங்க. பேக்கில் வச்சுட்டு இன்னொரு ரெட் கலர் ஃபைலை தூக்கி அவங்க வெளியே வச்சிடுறாங்க. அப்போ சான் அங்கே வராரு. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு சானும் ஓகே பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சனம் நம்ம ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஃபைல் எடுத்து பார்த்தா அவள் எடுத்தது வேறு ஏதோ ஃபைல். ஸோ வந்துட்டு அந்த ஃபைல் வந்து சான் கூட போயிடுச்சு. எம்ரேக்கு இவள் கால் பண்ணுறா. சனம் கால் பண்ணி, இம்ரே சார், நான் ஃபைலை வந்து மாற்றி எடுத்துட்டேன், சான் வந்து அந்த ஃபைலை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே எம்ரே சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு போய் அந்த ஃபைலை எடு, இப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எங்கள் அண்ணனும் வாக்கிங் போயிடுவான், நீ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும், எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்துரு, அந்த ஃபைலை எடுக்கலைன்னா கண்டிப்பாக உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எம்ரே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சனம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான் அந்த இடத்துல.